அத்தியாயம் 11 பதம் 33. எனவே எழுந்து போரிடத் தயாராகு, உனது எதிரிகளை வென்று புகழுடன் வளமான அரசினை அனுபவிப்பாயாக. எனது ஏற்பாட்டால் இவர்கள் அனைவரும் ஏற்கனவே மரணத்தை கண்டுவிட்டனர். எனவே போரில் ஒரு கருவியாக மட்டும் செயல்படுவாயாக. பொருளுரை: சிவ்யா சாசின் எனும் சொல் போர்க்களத்தில் மிகவும் திறமையாக அம்பு எய்த கூடியவனை குறிக்கின்றது. எனவே தனது எதிரிகளை கொல்வதற்கான அம்புகளை செலுத்துவதில் நிபுணனாக திகழும் அர்ஜுனன் இப்பெயரினால் அழைக்கப்படுகின்றான். கருவியாக ஆவாயாக எனும் சொல்லும் மிக முக்கியமானது. முழு உலகமும் முழுமுதற் கடவுளின் திட்டப்படி இயங்கி வருகின்றது. போதிய அறிவில்லாத முட்டாள் மக்கள் மட்டுமே இயற்கை திட்டமின்றி இயங்குவதாகவும் உலகிலுள்ள அனைத்தும் தானாக தோன்றியதாகவும் எண்ணுகின்றனர். பெயரளவு விஞ்ஞானிகள் பலர் படைப்பினை பற்றி கருத்து கூறும்போது இப்படி இருந்திருக்கலாம், அப்படி இருந்திருக்கலாம் என்றெல்லாம் கூறுகின்றனர். ஆனால் இருந்திருக்கலாம் என்ற கேள்விக்கே இடமில்லை. இந்த ஜட உலகில் ஒரு குறிப்பிட்ட திட்டம் நிறைவேற்றப்பட்டு வருகின்றது. அந்த திட்டம் என்ன? கட்டுண்ட ஆத்மாக்கள் முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்வதற்கான ஒரு வாய்ப்பே இந்த பிரபஞ்ச தோற்றம். அவர்கள் இந்த ஜட இயற்கையை கட்டுப்படுத்த முயற்சி செய்து வருகின்றனர். அத்தகு அதிகார மனப்பான்மை இருக்கும் வரை அவர்கள் கட்டுண்ட வாழ்விலேயே செயல்படுவர். ஆனால் பரமபுருஷரின் திட்டத்தை புரிந்து கொண்டு கிருஷ்ண உணர்வை வளர்ப்பவன் மிகவும் புத்திசாலியாவான். பிரபஞ்ச தோற்றத்தின் படைப்பும் அழிவும் இறைவனின் பரம ஆணையின் கீழ் செயல்படுகிறது. இவ்வாறாக குருஷேத்திர போரும் இறைவனின் திட்டப்படியே நடக்கின்றது. அர்ஜுனன் போரிட மறுத்தான். ஆனால் பரமபுருஷரின் விருப்பத்தின் அடிப்படையில் அவன் போரிட வேண்டும் என்று வலியுறுத்தப்படுகிறான். அப்போது அவன் மகிழ்ச்சியாக வாழ முடியும். ஒருவன் பூரண கிருஷ்ண உணர்வுடன் தனது வாழ்வை பகவானின் திவ்யமான தொண்டிற்காக அர்ப்பணித்தால் அவன் பக்குவமானவன் ஆவான். பதம் 34. துரோணர், பீஷ்மர், ஜெயத்ரதன், கர்ணன் மற்றும் இதர மாவீரர்கள் அனைவரும் ஏற்கனவே என்னால் அழிக்கப்பட்டுவிட்டனர். எனவே அவர்களை கொல்வதால் கவலைப்பட வேண்டாம். வெறுமனே போரிடுவாயாக. உனது எதிரிகளை நீ போரில் வீழ்த்திடுவாயா. பொருளுரை: ஒவ்வொரு திட்டமும் முழுமுதற் கடவுளாலேயே உருவாக்கப்படுகிறது. இருப்பினும் அந்த திட்டத்தை செயல்படுத்தியதற்கான பெருமையை தனது பக்தர்களுக்கு வழங்க அவர் விரும்புகின்றார். அவரது விருப்பப்படி அவரது திட்டங்களை நிறைவேற்றும் பக்தர்களிடம் அவர் மிகவும் அன்புடனும் கருணையுடனும் உள்ளார். எனவே ஒவ்வொருவரும் கிருஷ்ண உணர்வில் செயல்பட்டு ஆன்மீக குருவின் மூலமாக முழுமுதற் கடவுளை புரிந்து கொள்ளும்படி தமது வாழ்வை வடிவமைக்க வேண்டும். முழுமுதற் கடவுளின் திட்டங்களை அவரது கருணையால் புரிந்து கொள்ள முடியும். அவரது பக்தர்களின் திட்டங்களும் அவருடைய திட்டங்களை போன்றதே. அத்தகு திட்டங்களை பின்பற்றி தனது வாழ்க்கை போராட்டத்தில் ஒருவன் வெற்றி பெற வேண்டும். பதம் 35. திருதராஷ்டிரரிடம் சஞ்சயன் கூறினான்: மன்னா, முழுமுதற் கடவுளிடமிருந்து இத்தகு உரையை கேட்ட அர்ஜுனன் கூப்பிய கரங்களுடன் நடுங்கியபடி மீண்டும் மீண்டும் அவரை வணங்கினான். மிகுந்த பயத்துடன் குரல் தழுதழுத்த வண்ணம் அவன் கிருஷ்ணரிடம் பின்வருமாறு கூறத் தொடங்கினான். பொருளுரை: முன்னரே நாம் விளக்கியபடி பரமபுருஷ பகவானின் விஸ்வரூபத்தின் சூழ்நிலையை கவனித்த அர்ஜுனன் வியப்பில் ஆழ்ந்துள்ளான். எனவே அவன் தனது மரியாதை கலந்த வணக்கங்களை மீண்டும் மீண்டும் கிருஷ்ணருக்கு அர்ப்பணிக்கின்றான். தற்போது அவன் ஒரு நண்பனைப் போலன்றி வியப்பினால் ஆழ்ந்துள்ள பக்தனைப் போல தழுதழுத்தபடி பிரார்த்தனை செய்ய தொடங்குகிறான். பதம் 36. அர்ஜுனன் கூறினான்: புலன்களின் அதிபதியே, உமது திருநாமத்தை கேட்பதால் உலகம் ஆனந்தம் அடைகின்றது. அதன் மூலம் அனைவரும் உம்மிடம் பற்றுதல் கொள்கின்றனர். சித்தர்கள் மரியாதையுடன் உம்மை வணங்குகின்றனர். அதே சமயத்தில் அசுரர்கள் அச்சமுற்று இங்குமங்கும் ஓடுகின்றனர். இவை அனைத்தும் சிறப்பாக நடைபெறுகின்றன. பொருளுரை: குருஷேத்திர போரின் விளைவுகளை கிருஷ்ணரிடமிருந்து கேட்ட அர்ஜுனன் மிகவும் தெளிவுற்றான். பரமபுருஷ பகவானின் மிகச்சிறந்த பக்தனும் நண்பனுமான அவன் கிருஷ்ணரால் செய்யப்படும் அனைத்து செயல்களும் சரியானவை என்று கூறுகிறான். கிருஷ்ணரே பாதுகாப்பாளர், அவரே பக்தர்களின் வந்தனை கூறியவர் மற்றும் அவரே அசுரர்களை அழிப்பவர் என்பதை அர்ஜுனன் உறுதிப்படுத்துகிறான். அவரது செயல்கள் அனைத்தும் எல்லாருக்கும் நன்மை தருபவை. குருஷேத்திர போர் முடிவு செய்யப்பட்டதிலிருந்து விண்வெளியில் உள்ள பற்பல தேவர்கள், சித்தர்கள், இதர அறிஞர்கள் என அனைவரும் கிருஷ்ணர் அந்த போர்க்களத்தில் இருப்பதால் போரை ஆர்வத்துடன் கவனித்து வருகின்றனர் என்பதை அர்ஜுனன் இங்கே புரிந்து கொண்டான். இறைவனுடைய விஸ்வரூபத்தை அர்ஜுனன் பார்த்தபொழுது தேவர்கள் அதில் ஆனந்தமடைந்தனர். ஆனால் பகவான் புகழப்பட்ட போது அசுரர்களாலும் நாத்திகர்களாலும் அதனை பொறுத்து கொள்ள முடியவில்லை. எல்லாவற்றையும் அழிக்கும் முழுமுதற் கடவுளின் கால ரூபத்தை கண்டதால் ஏற்பட்ட இயற்கையான பயத்தால் அவர்கள் ஓடினர். கிருஷ்ணர் பக்தர்களை மட்டுமல்லாது நாத்திகர்களை நடத்தும் முறையும் அர்ஜுனனால் புகழப்படுகின்றது. இறைவனால் செய்யப்படுபவை அனைத்தும்
எல்லாருக்குமே நன்மையை தரும் என்பதை அறிந்துள்ள பக்தன் எல்லா சூழ்நிலையிலும் இறைவனை புகழ்கின்றான்.